வேத டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 2/9/2025 ஆவணி மாதம் 17ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களோடு தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது, மன அழுத்தம் இல்லாமல் இருப்பது, ஆனந்தமும் சந்தோஷமும், விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். காலையிலிருந்து அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் ஒரு விதமான சந்தோஷமும் ஒரு விதமான மன நிம்மதியும் ஏற்படக்கூடிய நல்ல நாளாகவே காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்வது மிக மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. வண்டி வாகனத்தில் மட்டும் வித்தைகள் காட்டாமல் இருந்தால் மற்ற விஷயங்களெல்லாம் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். பெரிய மனிதர்களிடம் சிறிய வாக்குவாதங்கள் ஏண்டா இதை செய்தோம் என்று வாழ்க்கை முழுவதும் வருத்தப்படப்படிய ஏற்படுத்திவிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், பிள்ளைகள் விஷயம், துணை அல்லது துணைவியார் விஷயம், பெற்றோர் விஷயம், ஏற்றத்தையும் நம்பிக்கையும், ப்ரமோஷன் தடைகள் நீங்குவதும், இன்க்ரிமெண்ட் கிடைப்பதும், புதிய ரிசர்ச்சிற்கு மரியாதை கொடுப்பதும், புதிய கண்டுபிடிப்புகள், பெரிய பாராட்டத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தையும் ஆத்ம ரீதியான அனுகூலத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். பலவிதமான கஷ்டங்கள் தீரக்கூடிய நாள். பெற்றோர் பெரியோருடைய நம்பிக்கைக்கும் பலவித பண வரவுக்கு உண்டான விசேஷத்திற்கும் யோக பலத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பும் ஏற்படும். உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம். புதிய முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்றமும் காணப்படும். துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவதும், காதல் அமைப்பில் அனுகூலங்கள் ஏற்படுவதும், பயணங்கள், மனதிற்கு பிடித்த இடத்துக்கு செல்வது, ஆத்ம ரீதியாக இருப்பது, தெய்வ தரிசனங்களுக்கு வழிவகை ஏற்படுவது, சிலருக்கு ஓய்வு கிடைப்பதை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவதெல்லாம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மட்டும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயமெல்லாம் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். தொழில் முறையில் அனுகூலங்கள் காணப்படும். புதிய முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்திலும் வியாபாரத்திலும் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தைரியத்துடன் முன்னோக்கி செல்வது அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய நல்ல நாளில் சோம்பல் இல்லாமல் பார்த்துக்கொள்வது முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அனுகூலமும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை. ஆக மொத்தத்தில் ஒரு நல்ல விஷயம் நடைபெறும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் ஏற்றங்களும் நம்பிக்கைகளும் மனதில் இருந்த பாரங்கள் குறைவதும் தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப நாட்களாக தொந்தரவு கொடுத்திருந்த ஒரு விஷயத்திற்கு சரியான மருந்துகளும் உங்களுடைய மருத்துவ ஆலோசனையும் உதவி செய்யக்கூடிய நல்ல காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட பயணங்கள் சம்பந்தப்பட்ட தாய்வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் குடும்பத்திற்கு அதிகமான செலவுகள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் அது சந்தோஷ செலவும் அனுகூலமான அமைப்பும் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். புதிய முயற்சிகளில் ஏற்றங்களும் நம்பிக்கையிலும் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொள்வது புத்திசாலித்தனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும். உத்தியோக ரீதியாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம். புதிய முயற்சிகள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகம் ரீதியாக எதிர்பார்த்த நல்ல விஷயம் நடைபெறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்ற முயற்சிகள் பழைய கடன்கள் பைசல் செய்வது அரசுத்துறை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட அரசாங்க காரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று நல்ல செய்திகள் வருவதும் தனிப்பட்ட தொழிலில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் தடைகள் நீங்குவதும் ஆனந்தம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.